வணக்கம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ சுலபமான முறையில் பூ கட்டுவது எப்படின்னு பார்த்துடலாம். பூ கட்ட தெரியாதவங்களும் இதே முறையில் கட்டி பாருங்கள். ரொம்ப சுலபமாக அழகாக வரும். வீடியோவுக்கு போகிறக்கு முந்தி நீங்கள் இந்த பவளமல்லி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுடுங்க. அப்படின்னா தான் நான் போடுற வீடியோ ஒவ்வொன்றா உங்களுக்கு வந்து சேரும். இப்போ வீடியோவுக்கு போகலாம். இப்படி ஒரு அட்டை எடுத்துடுங்க. நம்ம பரிச்சை சின்ன குழந்தைகளுக்கு பரிச்சை எழுத கொடுப்போம் இல்லையா, அட்டை அதை இல்லைன்னா கேலண்டர் அட்டை இப்படி எடுத்துகிட்டு இப்படி 2 சுற்றில் கட்டி வச்சுடுங்க. ரொம்ப டைட்டாக கட்டக்கூடாது, தளர்வாக கட்டணும். பாருங்கள், இப்படி தளர்வாக கட்டணும். நம்ம அந்த கை விரலெல்லாம் உள்ளே கொடுத்து நூலை எடுக்கணும். அதுக்கு பிறகு நீளமாக வந்தாச்சுன்னா சுற்றி விடுறதுக்கும் கொஞ்சம் தளர்வாக நல்ல தளர்வாக கட்டுங்க. இப்படி தான் கட்டணும். பாருங்கள், அந்த நூலை மேலே போட்டுட்டு 2 நூலுக்கு மேலே போட்டுட்டு இந்த நூலுக்கு அடியில் விரலை கொடுத்து இழுத்துடணும். பாருங்கள், இப்படி மேலே இப்படி கொடுத்துட்டு இப்படி தான் பூக்கட்ட முறையும் இதே தான். இப்படி 2 நேரம் நான் இப்படி இழுத்து வச்சுருக்கேன். நல்லா டைட்டாக இருக்கணும் இல்லையா, அதனால். இப்போது நம்ம பூக்கட்ட ஆரம்பிப்போம். நான் கனகாம்பரமும் முல்லைப்பூவும் எடுத்திருக்கேன். பாருங்கள், முதல்ல நான் இப்படியும் கட்டலாம், எப்படியும் உங்களுக்கு எப்படி கட்டணுமோ அதே முறையில் கட்டுங்க. ஒரே சைடில் வச்சு கட்டினாலும் கட்டலாம், 2 சைடும் வச்சு கட்டினாலும் கட்டலாம். நான் இப்போ இது ஒரே சைடில் 2 பூ வச்சுருக்கேன். இப்போ அடுத்த சைடுக்கு 2 பூ வச்சேன். போட்டு இப்போ மேலே இப்படி போட்டுருங்க. மேலே போட்டுட்டு அப்படி கீழோடி எடுத்துருங்க. பாருங்கள், இப்போ ஒரு சைடில் ஒன்று அடுத்த சைடில் ஒன்று இப்படியும் கட்டலாம். உங்களுக்கு எப்படி கட்டணுமோ அதே முறையில் கட்டுங்க. ஆனால் அந்த சைடில் ஒன்று அந்த சைடில் ஒன்று வச்சு கட்டுறது தான் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்படி பாருங்கள், இப்படி மேலே போட்டுருங்க, கீழோடி எடுத்துருங்க. கொஞ்சம் நல்லா டைட்டாக பிடிச்சி இழுத்து வச்சுடுங்க. ரொம்பவும் டைட்டாக எடுத்துடக்கூடாது. பாருங்கள், மேலே போட்டுட்டு 2 நூலுக்கு மேலே போட்டுட்டு 2 நூலுக்கு கீழோடி எடுத்துடணும். இப்போ ஒரு 4 நேரம் வச்சாச்சு. முல்லைப்பூ, இப்போ கனகாம்பரப்பூ, 2 பூ அங்கே 2 பூ இங்கே. உங்களுக்கு எப்படி கட்டணுமோ அதே முறையில் இதே முறையில் நூலை வச்சு கட்டுங்க. சுலபமாக கட்டிடலாம். பாருங்கள், இப்போ நான் முல்லைப்பூ வச்சுருக்கேன். பூ கட்ட தெரியலைன்னு கவலையே பட வேண்டாம். இதே முறையில் கட்டி பார்த்துருங்க. அங்கே ஒரு பூ இங்கே ஒரு பூ, அது அழகாக இருக்கும். ஒரே சைடுக்கு 2 ஒரே சைடுக்கு அப்படி 2 வைக்கிறதோட இப்படி வச்சா நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்படி வைங்க. ஒரு 4 நேரம் இல்லைன்னா 5 நேரமோ உங்களுக்கு எப்படி முல்லைப்பூ வைக்கணுமோ வச்சுக்கிட்டு அதுக்கு முறை கனகாம்பரம் வாங்கிக்க. மேலே போட்டுட்டு நம்ம கனகாம்பரம் வச்சு மேலே அப்படியே 2 நூலுக்கு மேலோடு இந்த பக்கம் வச்சிடணும், இடது பக்கம். அதுக்கு பிறகு நம்ம கீழோடி விரலை கொடுத்து எடுத்துடலாம். பாருங்கள், இடது பக்கம் தூக்கி வச்சிடணும். இப்போ எல்லாமே கிட்ட நெருக்கியாச்சு. இப்படி தான் எல்லாமே தொடுக்கணும். பாருங்கள், நூலு கிட்ட வந்துச்சு. பாருங்கள், இப்போ நூலை இப்படி முடிச்சு போட்டுருங்க. நல்லா டைட்டாக முடிச்சு போட்டுட்டு மீதி இருக்க நூலை எடுத்துருங்க, கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ பழையபடி தொடுங்க. 2 கரைக்கும் ஒவ்வொரு பூ வச்சு இப்படி முள்ளங்க போட்டு இதை கொஞ்சம் பூ கட்டுறது அச்சம் வர வந்துட்டோன்னா இழுத்து விட்டுடுங்க. அப்படி பாருங்கள், இந்த 2 நூலுக்கு இடையில் விடணும். பாருங்கள், அந்த இது நின்றுட்டு இப்படி தான் எல்லாம் சுற்றணும். கொஞ்சம் இழுத்து விட்டுட்டேன்னா இங்கே வந்துடும். பாருங்கள், அங்கே வர இது நான் கட்டியாச்சு. இன்னும் 2 நேரம் போட்டு எடுத்துருங்க. இந்த எடுத்துகிட்டு இப்படி அதுலேருந்து அட்டையிலேருந்து எடுத்துக்கலாம். தளர்வாக நம்ம போட்டிருக்கனால சுலபமாக வந்துடும். பூவுக்கும் சேதாரம் எதுவும் இருக்காது. பாருங்கள், இல்லைன்னா பூவெல்லாம் பிஞ்சு போகும். நம்ம டைட்டாக கட்டியிருந்தோன்னா பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.